அப்படி இருக்கிறீங்க சும்மா நினைக்கிறேன் வந்து இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்து கிழங்கு ரொட்டி சொல்ல போகிறோம் வந்து அது என்ன மாதிரி சொல்லி வந்து இப்போ வந்து பார்ப்போம் வந்து இப்போ நாங்கள் என்ன சொன்னால் உருளைக்கிழங்கு எடுத்து இதை நாங்கள் அவிய விட போகிறோம் வெட்டி போட்டு இதை நாங்கள் வெட்டி போட்டு அவிய விட்டுட்டு அப்புறம் அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாக்குழைக்க போகிறோம் வந்து உருளைக்கிழங்க அவிய வைப்போம் அது வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து போடுறோம் வந்து போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டு இப்போ நாங்கள் மாப்பிள்ளைக்க போகிறோம் அந்த கிழங்கு ரொட்டி சொல்கிறதுக்கான ரொட்டிக்கு வந்து நான் 1 கிலோ மாவு எடுத்துக்கிறோம் வந்து உப்பு போடுறோம் வந்து நான் வந்து 1 கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் உப்பு போடுறோம் வந்து அதோட கொஞ்சம் சீனியும் கொஞ்சம் போடுறோம் வந்து சீனியும் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் நான் இப்போ கை கணக்கு தான் போடுறேன் நீங்கள் வந்து வேணுமெண்டா கரண்டியில் அது வந்து 1 கரண்டி இல்லை 1.5 கரண்டி போடலாம் வந்து இதோட கொஞ்சம் எண்ணெயும் விட்டு தண்ணியை விட்டு இதை வந்து பிழைக்க போகிறோம் வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாவு உப்பு சீனி எல்லாம் கலந்ததை வந்து இதை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் வந்து பிழைக்க போகிறோம் வந்து நம்மள 1 கிளாஸ் தண்ணி தான் இதுக்கு எடுத்துக்கிறோம் வந்து தண்ணி தேவைன்னா விட்டுக்கொள்ளலாம் வந்து தண்ணி காணாத நாங்கள் 1 கிளாஸ் விட்டுனா தண்ணி காணாது திரும்ப வந்து 1 கிளாஸ்க்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அது வந்து தேவைக்கேற்ற மாதிரி விடுறேன் இங்கே உறவுகளை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எழுதுங்கள் வந்து எழுதினா தான் எங்களுக்கு மேலே ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை எழுதுங்கள் வந்து குழச்சி முடிச்சிட்டோம் வந்து இதை வந்து என்ன செய்யறோம் கொஞ்சம் நேரம் குளிக்க வைக்க போகிறோம் ஒரு பேக்கில் போட்டு தான் இதை வைக்க போகிறோம் வந்து ஸோ இந்த பேக்கில் போட்டுட்டு இதை அப்படியே சுற்றி போட்டு இப்போ இதை வைக்க போகிறோம் வந்து ஓகே இதை நாங்கள் புறாவை தான் எடுத்து செய்ய போகிறோம் வந்து இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வெங்காயம் வதக்க போகிறோம் வந்து அதுக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் பெருஞ்சீரகம் கடுகு மிளகாய் எடுத்துருக்கிறோம் வந்து அது என்ன சொல்லி பார்ப்போம் வந்து வாங்க வச்சு நாங்கள் வந்து இந்த ரொட்டி செய்கிறதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூகுள் பிடிச்சி வைக்க போகிறோம் வந்து அதாவது உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம் வந்து ஸோ அதில் தான் நாங்கள் உருண்டையாக பிடிச்சி இதில் வைக்க போகிறோம் வந்து பாகம் வந்து ஸோ ஒரு உருண்டையாக நாங்கள் இதில் வந்து செய்து வைக்கிறோம் வந்து வச்சுதான் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் வந்து இப்போ நாங்கள் வந்து என்ன சொன்னால் கூகுள் பிடிச்சிட்டோம் வந்து இப்போ இதை வந்து ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வெங்காயம் வந்து சர்டிஃபிகேட் வெங்காயத்தில் போட போகிறோம் வந்து அதோட வெங்காயத்தை கொஞ்சம் பதங்கின பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் வந்து இப்போ நாங்கள் பச்சை மிளகா போட்டுக்கிறோம் அதோட சேர்த்து கருவேப்பிலையும் போட போகிறோம் வந்து கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுக்கிற பெருஞ்சீரகம் மற்றும் கடுகையும் நாங்கள் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் வந்து ஸோ அப்படியே போட்டு வதக்குவோம் வந்து இப்போ கொஞ்சம் உப்பு போட போகிறோம் மீன் சொன்னால் உருளைக்கிழங்கு போட்டு தான் வச்சுனாங்க எல்லாரும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டால் நல்லது வந்து அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போடுறோம் வந்து உருளைக்கிழங்க போட்டு இதை மிக்ஸ் பண்ணுறோம் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் சாடையாக இப்போ நாங்கள் எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த தாளித்து வெங்காயம் இதுகளையும் வந்து இப்போ நாங்கள் இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாடையாக ஒரு என்னென்னு ஒரு பெரிய துண்டதான பட்டி நாங்கள் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம் வந்து வாங்க
இப்போ இதோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மீன் டின் போட போகிறோம் வந்து அதையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து இதையும் இப்படியே போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுறோம் வந்து நீங்கள் வந்து கறியாக செய்துட்டு மேற்கான சில பேர் வந்து கறியாக உருளைக்கிழங்க கறியாக காய்ச்சி அதுக்கு அப்படி போட்டு செய்யலாம் வந்து இப்படியும் செய்யலாம் வந்து உங்களுக்கு வேட்ட மாதிரி நீங்கள் செய்யலாம் செய்து கொள்ளலாம் வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கு இந்த உள்ளுடன் வந்து செய்தாச்சு வந்து நாங்கள் ரொட்டி செய்கிற வந்து பார்ப்போம் வந்து வாங்க வந்து கிழங்கு ரொட்டி சுற்றிட்டம் ரொட்டி போட்டு சுற்றிட்டம் இதை வந்து சட்டியில் போட்டு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுறோம் வந்து விட்டுட்டு இந்த ரொட்டியை வந்து நாங்கள் இதோட போட்டு எடுக்க போகிறோம் வந்து ஸோ இப்போ இது கொஞ்சம் பேகட்டுக்கும் பேகம் வரையும் பார்ப்போம் இருக்கா 1 கிராம் வந்து திருப்பி விடுவோம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து பார்ப்போம் வந்து வாங்க வந்து இப்போ ஒரு பக்கத்தால் வெந்துட்டு வந்து மற்ற பக்கம் விட போகிறோம் வந்து ஸோ இதை நாங்கள் எடுக்க போகிறோம் அந்த செய்து பாருங்க வந்து நல்லா இருக்கும் வந்து ஸோ அப்போ நாங்கள் சுவையான கிழங்கு ரொட்டி செய்து முடிச்சிட்டோம் வந்து நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் எழுதுங்க வந்து பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சுடுகுது நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள்